காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் தனது வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி குமுதம் நியூஸ் செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தற்பொழுது பார்க்கலாம். இந்த ப்ரெஸ் ரிலீஸ் தான் காவலர்கள் விட்டுருக்காங்க. நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் சார் வந்தார். அதுக்கப்புறம் தாலுகா இன்ஸ்பெக்டர் பழனிவேல் சாமி சாரும் வந்தார். அப்புறமா நெமிலி இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி மேமும் வந்தாங்க. 3 பேரும் அவங்க இந்த கேஸுக்கான ரிலேட்டடான கொஷினே கேட்கல. அவங்க சொல்கிறாங்க 20 அந்த ஸ்டேட்மெண்ட்டு நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு எழுதி வாங்கிட்டாங்க. அவங்க கேட்குறாங்க, என்னையே கேட்குறாங்க, 20 பொண்ணுன்னு நான் சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒரு புகார்லேயும் இப்போ ஒரு புகாரில் 7 பொண்ணு சொல்லியிருக்க, ஒரு புகாரில் 20 பொண்ணு. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 பொண்ணு தான். எனக்கு என்னோட மனுவில் என்ன இருக்குது, நான் கைப்பாட எழுதி கொடுத்த மனுவில் 20 பொண்ணு இருக்குது. 20 பொண்ணுன்னா நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். என்ன கேட்குறாங்க, அந்த பொண்ணு ஊர் என்ன, பேர் என்னன்னு என்ன கேட்டுட்டு இருக்காங்க. நான் அவனோட செல்லை ஆராய்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் எவ்வளோ சொல்கிறேன். என்ன கேட்குறாங்க, என்னோட கேஸ் ரிலேட்டடாகவே அவங்க கேட்கல. முக்கியமான பிரமுகர்கள் யாருன்னு கேட்குறாங்க. அவன் என்னை நைட்டு சொன்னா, நான் சொல்கிறவங்க கிட்ட நீ போகணும் அப்படி மட்டும் தான் சொன்னான். அவன் சொன்னதுக்கு நான் ஒத்து போயிருந்தாதான் அவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதையே வச்சு நோண்டி நானவோ குற்றவாளி மாரி என்னை டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போலீஸ்காரங்க. அவங்க பண்ணுற சதியை மறைக்கிறதுக்காக என் மேலே இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விட்டிருக்க அறிக்கை மொத்தமே தப்பு. நேற்று என்னோட கேஸ்க்கு ரிலேட்டடாக எதுவுமே அவங்க எடுக்கல. இவங்க யாரை சேவ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் தர்காவுக்கு போகும்போது எம்எல்ஏ சாரை நான் பார்த்தேன். நானாக தான் போய் அவர்கிட்ட, ஐயா என்னை காப்பாற்றுங்க, என்னால் முடியல, அவன் என்னை கொலை மிரட்டலூரா எல்லா ஆதாரங்களையும் நான் தான் சமர்ப்பித்தேன். இதை கட்சி மூலியமாக அவங்க இழுக்கிறாங்க. நான் போய் முக்கியமான கட்சி ஆளுங்களை பார்த்ததால தான் அது டிலே ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ கூட அந்த நைட்டு நானாக போய் முன் 8:30 மணிக்கு போய் கேட்டதால தான் அவங்க எஃப்ஐஆர் போட்ட விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களாலாம் எனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லலை, வாங்கமானும் என்னமும் கூப்பிடல. அந்த எஃப்ஐஆரை படிக்கும்போது தான் நான் எனக்கு அவன் உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ என்னை டார்ச்சல் பண்ணது, வன்கொடுமை பண்ணது, அதுக்கப்புறம் நான் அவனால் மருந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன விஷயம் எதுவுமே அதில் இல்லை. அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் கையெழுத்து போடணும்? நீங்களாம் கூப்பிடலையே, நானாக தானே பார்த்தேன். அதுவும்ட்டு நான் வந்துட்டேன். முன்னாடி இவனுக்கு இவ்வளோ தொடர்பு இருக்குது அப்படின்லாம் போய் யாரும் அவனை கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு கல்யாணம் அப்புறம் தான் இவன் இவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு தெரியும். அப்போது மிரட்டலத்தில் நான் விட்டுட்டேன். வேணும்னே 5ஆம் தேதி என்னை அடித்து துன்புறுத்தினால தான் இவனை இப்படியே விடக்கூடாது, ஏமாந்த பொண்ணுங்களை கண்டாதான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு நான் என் லைஃபே போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு பொண்ணு இறங்கி சொல்கிறேன்னா நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க ஏன் சப்போர்ட் பண்ண யாரை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் தப்பை மறைக்கிறதுக்காக எங்கள் மேலே பழி போட்டு நாங்கள் அப்படியே உக்காந்துடணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் இது மாதிரி தான் ஒவ்வொரு பொண்ணும் வெளில வர பயப்படுறாங்க சார். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் எவ்வளோ போராடி மீடியா, எங்கள் அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா மாதிரி எல்லாரும் எனக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. இல்லைன்னா என் கேஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் நன்றி சார். எனக்கு போலீஸ் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு சார். என்னோட கேஸை சிபிஐக்கு மாற்றுங்க. எனக்கு போலீஸ் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு ஃபுல்லாக. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், அவங்க வேறு மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை அவங்க கேட்ட கேள்வியே ஒன்று கூட சரியே இல்லை சார்.